அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்துக்குரிய நல்லோர்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸில் பார்க்கும்போது தெரிகின்றது. ஆம், அபுதாவுத் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 1522 ஹதீஸா இடம்பெறுகின்றது. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கையை பிடித்து கூறியதாக விளக்குகின்றார்கள். முஆதே, அல்லாஹ் மீது ஆணையாக நான் உன்னை நேசிக்கிறேன். மேலும் கூறினார்கள், நான் உனக்கு அறிவுரை கூறுகிறேன். முஆதே, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கும் அவனை சரியாக வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக யா அல்லாஹ் என்று ஒவ்வொரு தொழுகை பிறகும் கூறாமல் இருந்து விடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆகவே ஒவ்வொரு தொழுகை பிறகும் யா அல்லாஹ், உன்னை வணங்குவதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் உன்னை சரியாக வணங்குவதற்கும் எனக்கு அருள் புரிவாயாக, மூமின்கள் அனைவருக்கும் அருள் புரிவாயாக என்று ஒவ்வொரு தொழுகை பிறகும் அனைவரும் கேட்டுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இதேபோல் இஸ்லாமிய பதிவுகளை தினமும் அறிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இதை மற்றவருக்கு ஷேர் செய்யுங்கள்.